டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் அபூர்வானந்த் எழுதிய வந்தே மாதரம் முழு பாடலில் என்ன பிரச்சனை எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியுள்ளது. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்தமடம் நாவலின் பின்னணியில் அமைந்த வந்தே மாதரம் பாடல் முஸ்லிம்களை நிர்மூலமாக்க வேண்டிய எதிரிகளாக சித்தரிப்பதாக கட்டுரையாளர் அபூர்வானந்த் குறிப்பிடுகிறார். முஸ்லிம் தரப்பு நியாயத்தை உணர்ந்த காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரம் பாடலின் இந்தியாவின் செழுமையை போற்றும் முதல் 2 பத்திகளை மட்டுமே பாட வேண்டும் என 1937 தீர்மானம் நிறைவேற்றியது. அதன் நீட்சியாகவே சமீபத்திய சுதந்திர தின விழாவில் அப்பாடல் முழுமையாக பாடப்பட்ட போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சங்கடமடைந்ததாக இக்கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. ஒவ்வொரு நபரும் தான் இந்த தேசத்துக்கு உரியவர் என்றும் இந்த தேசம் தனக்கானது என்றும் உணரும் சூழலையே நாடு உருவாக்க வேண்டும். அதை விடுத்து மதச்சார்பற்ற தன்மையை இழந்து முஸ்லிம் எதிர்ப்பு சித்தாந்தத்துடன் கட்டமைக்கப்படும் ஒரு புதிய இந்தியாவின் அடையாளமாக வந்தே மாதரம் மாறிவிடக்கூடாது. இந்தியாவில் வாழ விரும்பினால் நீங்கள் வந்தே மாதரம் சொல்லியே ஆக வேண்டும் என்ற வாக்கியத்தில் உள்ள அச்சுறுத்தலே அது கட்டாயமாக்கப்படக்கூடாது என்பதை நமக்கு உணர்த்துவதாக கூறுகிறது இக்கட்டுரை.